பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றி உள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். எத்தனை பேர் மெய்யாகவே இந்த காலை வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தை கேட்கும் பொழுது அந்த சந்தோஷத்தை உணரும் போது தான் அந்த தேவ பலத்தை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையினால சத்தியத்தை எப்படி தாங்க கேட்கணும்? சந்தோஷமாய் கேட்க வேண்டும். சரி, இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு ஏதோமின் குணம் நமக்குள் உண்டா. ஏதோமின் குணம் நமக்குள் உண்டா என்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கு இந்த சத்தியத்தை தியானிக்க போகிறோம். ஆக்சுவலா ஏதோம் யாருங்க சொல்லுங்க? இல்லை பைபிள் வாசிக்கிறீங்களா? அவங்களை கேட்குறேன். ஏதோம் யாருங்க? வாசிக்கலாம். ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 36:8. ஆதலால் ஏசா சேயீர் மலையில் குடியேறினான். ஏசாவுக்கு ஏதோம் என்றும் பேர். பாத்தீங்களா? ஏசாவுக்கு தான் என்னன்னு பேரு? ஏதோம்னு பெயர் வந்தது. வேதாகமத்துல ஒவ்வொரு நபரும், ஒவ்வொரு சம்பவமும், ஒவ்வொரு நிகழ்வும் எல்லாவற்றிலையும் மீட்பை குறித்ததான காரியத்தை பார்க்கலாம், மீட்பரை குறித்ததான காரியத்தை பார்க்கலாம். அதே நேரத்துல எச்சரிப்புகளை கூட வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நிறைய எச்சரிப்புகள், நிறைய உபதேசங்களை கர்த்தர் நமக்கு இந்த கடைசி நாட்கள்ல கொடுக்கும்படி அந்த ஆரம்ப நாட்கள்ல ஒரு நிழலாட்டமா வச்சிருப்பார். அதனுடைய நிழலாட்டமாகத்தான் இன்றைக்கு நம்ம இந்த ஏசாவாகிய ஏதோமை குறித்து நம்ம பார்க்க போறோம். பாருங்க, ரோமர் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 9:13. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதி இருக்கிறது. யார சிநேகிச்சாராம்? யாக்கோபு. யாக்கோபை சிநேகித்து யார வெறுத்தாராம்? ஏசாவை. ஏன் வெறுக்கணும்? ஏசாவை தேவன் ஏன் வெறுக்கணும்? என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன். சத்தியம் அறிந்தவர்களே, உங்கள் வாயை விரிவாய்த்திருங்கள், கர்த்தர் நன்மையினாலே நிரப்புவார். ஏசாவை ஏன் தேவன் வெறுக்கணும்? என்னைக்காவது யோசனை பண்ணிருக்கீங்களா? எதனால வெறுத்தார்? சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் விற்று போட்டதுனால அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலா அதுல 11வது வசனம் வாசிங்க. பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில். அதாவது ஏசாவும் யாக்கோபும் பிறவாததற்கு முன்னாடி நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாததற்கு முன்னமும் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்க, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்க அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவர்களாலே நிலை நிற்கும்படிக்கு. பாத்தீங்களா? பிள்ளை பிறக்கல, ஏசா பிறக்கல. அவங்க பிறந்து அவங்க நல்லது கெட்டது காரியத்தை செய்யல. செய்யறதுக்கு முன்னாடி, பிறக்கிறதுக்கு முன்னாடி தேவன் சொல்லிட்டாரு, ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். அப்போ ஏன் இந்த ஒரு விஷயத்த தேவன் சொன்னார் அப்படின்னா, யாக்கோபை வெறுத்தேன்னா அது தேவன் வெறுத்து ஒதுக்குற மாதிரி இல்லை. தமிழ் வேதாகமத்துல அப்படி போட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலா நிராகரிப்பு, தெரிந்து கொள்ளுதல். யாக்கோபை தெரிந்து கொண்டார், ஏசாவை நிராகரித்தார். புரியுதுங்களா? வெறுத்தானோன்னு நீங்க அப்படி நினைச்சுக்காதீங்க, தேவன் வெறுக்கிறார் இல்ல. ஏசாவை தெரிந்து கொள்ளாமல் யாக்கோபை தெரிந்து கொண்டார். அதான் பாத்தீங்கன்னா அந்த டிசிவி தமிழ் கான்ட்ரிபியூஷன் அந்த வருஷன்ல கொஞ்சம் வாசிங்க, அது நல்லா அருமையா இருக்கும். ஆனால் இந்த இரட்டை பிள்ளைகள் பிறக்கும் முன்னதாகவே மூத்தவன் இளையவனுக்கு பணி செய்வான் என்று சொல்லப்பட்டது. அவர்கள் எந்தவித நன்மையையும் தீமையையும் செய்வதற்கு முன்னதாகவே இறைவன் தாம் தெரிந்து கொள்வதன் நோக்கத்தை இவ்வாறு நிலைநிறுத்தினார். தெரிந்து கொள்வதின் நோக்கத்தை நிலைநிறுத்தினார். அப்போ வெறுத்தென்றது என்னன்னா, மூத்தவன் இளையவன் என்ன பண்ணுவான்? சரி, ஆமா, இதத்தான் சொல்றாரு. அப்போ இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி, இவங்க காரியங்களை செய்யறதுக்கு முன்னாடியே தேவன் என்ன பண்ணிட்டாரு? இந்த காரியத்தை டிக்ளேர் பண்றார். அப்போ ஏசா என்கின்ற ஒரு நபரை
தேவன் வெறுத்தேன்னு சொல்வதற்கும், அதாவது அந்த தலைமைத்துவத்தை அவர் கையிலேருந்து தேவன் அந்த அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் கூறிய அந்த ஒரு உரிமையை எடுக்கிறதுக்கும் என்ன காரணம்னா, ஏசா ஒரு ரோல் மாடலாக அவர் மூலமாக நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்குறார். நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம், வேதத்தில் இருந்து நிறைய நபர்களை வச்சு தேவன் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலையும் இந்த ஏசாவை குறித்து ஒரு எச்சரிப்பை கூட கொடுக்குறாங்க. அது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16-17. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். பாத்தீங்களா, கண்ணீர் விட்டு கதர்னா, ஆனா எதை காணாமல் போயிட்டான்? மனமாறுதலை காணாமல் போயிட்டான். அப்படியே தேவன் என்ன பண்ணிட்டாரு? அவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னு நினைச்சா சுதந்திரிக்க முடியல. கண்ணீர் கவலை வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. கடைசியில மனமாறுதலை அவன் என்ன பண்ணாம போயிட்டானா? காணாமற் போயிட்டான். அதனால்தான் அவனுடைய சந்ததியே முழுக்க எப்படி போயிடுச்சுன்னா, தேவனுடைய கோபாக்கனைக்கு பாத்திரவனா மாறிட்டான். அது வாசிங்க, எரேமியா 49ஆம் அதிகாரம் 10வது வசனம். எரேமியா 49:10. நானோ ஏசாவை வெறுமையாக்கி அவன் ஒளித்துக் கொள்ள கூடாதபடிக்கு அவனுடைய மறைவிடங்களை வெளிப்படுத்தி போடுவேன். அவனுடைய சந்ததியாரும் அவனுடைய சகோதரரும் அவனுடைய அயலாரும் அழிக்கப்படுவார்கள். ஏசாவுடைய சந்ததியும் சகோதரரும் எல்லாம் அழிக்கப்படுவாங்க. அவன் இனி இரான் சொல்ற ஒரு தேவன் ஏசாவை சொல்றாரு. அவன் இனி ஈரான் சொல்லிட்டாரு. அதே எசேக்கியேல் 25:13 வாசிங்க. எசேக்கியேல் 25:13. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏதோம் தேசத்துக்கு விரோதமாக என் கையை நீட்டி விரோதமாக என் கையை நீட்டி. போதும். அப்ப நல்லா பார்க்கணும், தேவன் ஏன் ஏசாவை இனி அந்த ஏதோம் என்ற அந்த ஏசா மூலமா வந்த அந்த சந்ததி, ஏதோம் என்கின்ற அந்த சந்ததி பூமியில இராது, அவனுக்கு விரோதமா நான் என்ன பண்ணுவேன்? கையை நீட்டுவேன்னு சொன்னான்னா, அதுதான் நம்ம எபிரேயர் 12 பார்த்தோம். அவன் ஏசாவை போல சீர்கெட்டவனா இருக்கக்கூடாது, மனம் திரும்புதலை காணாமல் சீர்கெட்டவனாக இருக்கக்கூடாது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஏசா இஸ் த சைன் ஆஃப் காட்ஸ் வார்னிங். ஏசாவாகிய ஏதோம் தேவ எச்சரிப்பின் அடையாளம். அந்த ஏசாவை வச்சு தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ற நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நம்ம ஏசாவை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நிறைய விஷயங்கள். அப்படி நீங்க பார்க்கும்போது ஏசாவாகிய இந்த ஏதோமின் நிறைய குணங்கள் இருக்கு. ஒரு 5 குணத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு 5 குணத்தை, ஏதோமினுடைய இந்த 5 குணங்களை பார்த்து, இந்த சீர்கெட்ட அந்த 5 குணம் நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஒரு ரீசெக் பண்ணிக்கணும். ஒவ்வொரு நாளும் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம். அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த மனம் திரும்புதலுக்குள்ள அந்த மறுரூபத்துக்குரிய அந்த மனம் புதிதாகலுக்குள்ள நம்ம போனோம். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து உட்காந்து போறது இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் அந்த மறுரூபமாகிற அந்த மனம் திரும்புதலுக்குள்ளாக நம்ம போக வேண்டும். ஸோ இந்த நாளில் இந்த ஏதேமின் குணமாகிய ஏசாவினுடைய இந்த 5 சீர்கெட்ட குணங்கள் நமக்குள் இருக்கிறதான்னு பார்க்கலாம். முதலாவது குணம், ஏசாவாகிய ஏதோமின் முதல் குணம் என்னவென்றால், ஏசாவாகிய ஏதோம் தன் ஸ்தானத்தை உணராதவன். ஏசாவாகிய ஏதோம் தன் ஸ்தானத்தை உணராதது. The first point. தன் ஸ்தானத்தை உணராதவன். நல்லா பாருங்க, ஆபிரகாமின் பேரன் யாரு? ஏசா. ஈசாக்கின் மகன், அதுவும் மூத்த மகன். இவங்களுக்கு எந்த குறையும் இல்லை. ஏன்னா ஆபிரகாமே செல்வ செருக்குல வாழ்ந்த ஒரு மனிதர். ஸோ குறை என்பது இவங்களுக்கு இல்லை.
வாக்குத்தத்தத்தின் சந்ததி. அப்ப அந்த வாக்குத்தத்தத்தின் சந்ததி ஆபிரகாமுக்கு நெக்ஸ்ட் யாருக்கு வந்தது? ஈசாக்குக்கு வந்தது. இதெல்லாம் பார்த்தவன் யாரு? ஏசா. ஆனா இந்த ஏசா என்னவா ஆனா தெரியுமா? ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆதியாகமம் 25:27. இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆனபோது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். புரியுதுங்களா? இப்போ ஏதோமாகிய இந்த ஏசா என்னவா இருந்தா? வேட்டைக்காரன், வன சஞ்சரினா காட்டிலே வாழ்றவன். புரியுதுங்களா? வேட்டைக்காரன், வன சஞ்சரியா இருந்தா. யாக்கோபு கூடாரவாசி, குணசாலி. வேதம் அப்படிதான் சொல்லுது, குணசாலி. அப்போ இந்த ஏதோமாகிய ஏசா வேட்டையில வல்லவனா இருந்தான். அது ரொம்ப கவனிக்கணும். ஆக்சுவலா இவன் ஏன் வேட்டையில வல்லவனா இருக்கணும்? இவன் ஏன் வேட்டையாடணும்? அதே நேரத்துல இவன் ஏன் காட்டிலேயே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனை குறித்த சில காரியங்கள் பைபிள்ல இல்லை, அவுட் ஆஃப் பைபிள்ல த கோடெக்ஸ் ஆஃப் யாஷேர் அப்படின்ற ஒரு புத்தகத்துல இந்த முற்பிதாக்களை குறித்த நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்படி எழுதப்பட்டதுல இந்த ஏசாவை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, இவன் ஒரு இரத்த பிரியனா. அதனால்தான் யாதோம், ஏதோம் அப்படின்னாலே ரெட் ஆர் ரெட்டிஷ் அப்படின்னு கூகுளில் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஏஷியன்ட் ஹீப்ரூடைய டிரான்ஸ்லேஷன் என்னன்னா பிளட் தர்ஸ்டி அப்படின்னு அர்த்தம். இரத்த பிரியன் அப்படின்னு அர்த்தம். இது அந்த யாசேர் புக்கில் இருக்கு. ஒருவேளை கேட்கலாம், ஏன் அவுட் ஆஃப் பைபிளுக்கு போறீங்க? பைபிளில் தானே இருக்கணும் எல்லாமேனா. வேதம் சில புத்தகங்களை பரிந்துரைக்கிறது. பசங்க யோசுவா 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். யோசுவா 10:13. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவில்லையா? எந்த புஸ்தகத்துல? யாசேரின். அதுதான் த கோடெக்ஸ் ஆஃப் யாஷேர். இதெல்லாம் வேத ஆராய்ச்சியில, வேத படிப்புல இந்த மாதிரி 7 புத்தகங்கள் இருக்கு. பைபிள் ரெஃபர் பண்ற 7 புத்தகங்கள். அந்த 7 புத்தகங்கள்ல வாசித்தீங்கன்னா இந்த சம்பவங்கள் ஆதி ஆகமத்துல இருந்து அந்த மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் அதுல அத்துப்படியா இருக்கு. நம்ம இன்னும் கத்துக்கிட்டதுலே இருக்கிறோம். ஆராய்ச்சிக்குள்ள வாங்க, வந்தாதான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். சரி, அப்போ இவன் ஒரு இரத்த பிரியன். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29-30. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது, இது தெரியும் இல்லையா? ஏசாயா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். யாக்கோபு என்ன பண்ணியிருந்தாரு? கூழ் சமைத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. பாத்தீங்களா? இதை அப்படியே லிட்டரலா எடுத்துக்கோங்க. அதை எழுதியிருக்கிற பிரகாரம் எடுத்தா, ஏசா வராரு, அண்ணன் வராரு, தம்பி கூழ் கிண்டிட்டு இருக்கிறாரு. வந்து கேட்குறாரு, இந்த சகப்பு நிறம் கூழை கூடுன்னு. உடனே அவர் என்ன பண்ணாரு? அது அப்படி கேட்ட உடனே அவர் பேர் என்ன ஆயிடுச்சான்? ஏதோம்னு ஆயிடுச்சான். இது எப்படி இருக்குது? வந்து இளைத்திருக்கிறேன், எனக்கு கூழ் கூடுன்னு கேட்ட உடனே அவர் ஏதோம் ஆயிட்டாங்க. புரிஞ்சுக்குங்க, சில விஷயங்கள் டீட்டெயிலா வேதத்துல எழுதப்படல, ஆனா அவர் சொல்ற வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். இளைத்திருக்கிறேன். அது இளைத்திருக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு இளைப்பு தெரியுமா? அதுல 32 வாசிங்க. அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே. எனக்கு புரியுதுங்களா? இளைப்புன்னு எதை சொன்னார் அவரு? நான் சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு அதுக்கு கூட கூடுறான்னு சொல்லிட்டு வாங்கி முடிச்சிட்டார். புரிஞ்சுக்குங்க, ஏசா ஒரு இரத்த பிரியன். அவனுடைய ஃபுட்டே, அவனுடைய ரெகுலர் ஃபுட்டே என்னன்னா ரத்தம். வேட்டையாடி மிருகங்களை அதனுடைய ரத்தத்தை குடித்து மீதமுள்ள அந்த சரீரத்தை கொண்டு வந்து தகப்பனுக்கு சமைச்சு கொடுப்பான். இதுதான் அவனுடைய ரெகுலர் ப்ரோக்ராம். ஸோ இப்போ அவனுக்கு வேட்டையாடி பொருளும் கிடைக்கல, மிருகமும் கிடைக்கல, ரத்தமும் கிடைக்கல, வேற எதையும் சாப்பிட மாட்டான். அதனால இவன் சாப்பிடாம இருந்து 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 என்ன ஆயிட்டான்? இளைத்து போய் அப்படியே உயிரே போற அளவுக்கு ஆயிட்டான். பலனெல்லாம் குன்றி போய் விழுந்துட்டான். உடனே அவனு கூட இருக்கிற சகாக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? கொண்டு வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணிருப்பாங்க, எப்பா இதை சாப்பிடுப்பா,
இந்த பழத்தை சாப்பிடுப்பா, இந்த கனியை சாப்பிடுப்பா, எவ்வளவு சொல்லியிருப்பாங்க. பட் அவர் என்ன பண்ணல, எதுவுமே இல்லை, நான் சாப்பிட்டா என்னதான் சாப்பிடுவேன், ரத்தத்தை தான் குடிப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்டபனா நின்னதுனால பலவீனமாயிட்டார். இப்ப பலவீனமானவனை கூட்டிட்டு வராங்க, ரத்தமே கிடைக்கலன்றதுனால பலவீனமானவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நம்மளு ரத்தம் கலர்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கூழை கிண்டிட்டு இருக்கிறோம். இப்போ ஏசாக்கு யாக்கோபுக்குன்ற கூழ் எப்படி தெரிஞ்சதுங்க, ரத்தமா தெரிஞ்சது. உடனே அவர் கேட்கிறாரு, என் உயிர் போற மாதிரி இருக்குது, நான் ரொம்ப இழைச்சிருக்கிறேன், அந்த கூழை கொடுறா, கூழை கொடுத்தா நான் உயிர் வாழ்வேன்றேன். அந்த நேரத்துல பாயிண்ட பிடிச்சான், நம்பாது, நான் கொடுக்குறேன், ஆனா நீ எனக்கு என்ன கொடுக்கணும், உன் சேஷ்ட புத்திர பாகம், பிரத் ரைட்ஸ் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்டான். அப்ப சொல்றாரு, நானே சாக போறேன், இது என்னத்திற்கு, இது என்னத்திற்கு, என் உயிர் தான் முக்கியம், எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கூட வாங்கி குடிச்சிட்டு எழுந்து போயிட்டான்னு இருக்கும் வசனம். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, ஏசா தன் ஸ்தானத்தை உணராதவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன் வேட்டையனா மாறுது தேவனுக்கு விருப்பம் இல்லை. வேதாகமத்துல பாத்தீங்கன்னா முதல்ல தேவனை எதிர்த்து நின்னவன் ஒருத்தன், யாரு, அவனும் வேட்டைக்காரன். யாருங்க, நிம்ரோத். அது வாசிங்க, ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். யாருக்கு முன்பதாகவா, கர்த்தருக்கு முன்பதாக பலத்த வேட்டைக்காரனா இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்க சொல் உண்டாயிற்று. பாத்தீங்களா, இவரு கர்த்தருக்கு முன்பதாக பலத்த வேட்டைக்காரனா. ஏன் அந்த வார்த்தை எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, தேவன் ஜீவன்களை கொள்வதற்கு என்ன பண்ணல, கொடுக்கல, அனுமதி கொடுக்கல. அதே நேரத்துல, ஏன்னா இது எந்த பீரியடுனா நோவாவின் நாட்களுக்கு பிறகு சம்பவிக்கிறது. நோவாவின் நாட்களுக்கு பிறகு ஜனங்கள் வளர்றாங்க. அப்படி வரும்போது இந்த மனு கூட்டத்துல இருந்து ஒருத்தன் எழும்புறான், நிம்ரோத். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா, ஜோடி ஜோடியா தேவன் பாதுகாத்தார் பார்த்தீங்களா மிருகத்தை, அந்த மிருகத்தை கொண்டு ரத்தத்தை குடிக்கிறவனா இருந்தான். நிம்ரோத்தை குறித்து தனியா பார்க்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு நிம்ரோத்தை குறித்து. ஆனா வேதாகமத்துல 4 இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நிம்ரோத்தை குறித்த நிறைய விஷயங்கள் உண்டு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தேவன் இதை ஒரு அடைமொழியாக பயன்படுத்துறதை நீங்க வேதத்துல பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பாபிலோன் ஒரு காலத்துல வந்தது, போயிடுச்சு. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துல வருது, மகா பாபிலோன் விழுந்தது. ஏன், அப்போ சில அக்கிரமங்கள், சில செய்கைகளை தேவன் காப்பி பண்றாரு. அதை கடைசி வரைக்கும் ஒரு அடையாள பெயரா சொல்றாரு. அந்த மாதிரி அடையாள பெயரா இருந்தவங்க இந்த நிம்ரோத்துடைய தேசம். அது வாசிங்களா. அதுக்கு முன்னாடி ஏன் தேவன் அந்த ரத்தங்களை மண்ணில் சிந்தக்கூடாது, அதை பருகக்கூடாதுன்னு ஏன் சொன்னாரு? லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 13, 14. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 13, 14. இஸ்ரவேல் புத்திரரிலும் உங்களுக்குள் தங்குகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் புசிக்கத்தக்க ஒரு மிருகத்தையாவது ஒரு பட்சியையாவது வேட்டையாடி பிடித்தால் அவன் அதன் ரத்தத்தை சிந்த பண்ணி மண்ணினால் அதை மூடக்கடவன். ரத்தம் சிந்தினா கூட என்ன பண்ணுமா, மண்ணினால மூட. ஏன் தேவன் என்ன பண்ணக்கூடாது, அதை பார்க்க கூடாது. சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராய் இருக்கிறது. மாம்சத்துக்கு ரத்தம் உயிராய் இருக்கிறது. ரத்தம் ஜீவனுக்கு சமானம். ரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஆகையால் எந்த மாம்சத்தின் ரத்தத்தையும் புசிக்க வேண்டாம். எந்த மாம்சத்தின் ரத்தத்தை என்ன பண்ணக்கூடாது, புசிக்க கூடாது. ஆனா இவர் எப்படிப்பட்டவரா இருந்தாரு, ரத்தத்தை புசிக்கிறார். சோ ஏசாவாகிய ஏதோம் அவனுடைய ஸ்தானத்தை உணரல. வாக்கு தத்தத்தின் சந்ததி, கூடாரவாசியா இருந்திருக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணிட்டான்னா, இவனுடைய ஃபாலோவர் யாரு, இவன் யாரை ஃபாலோ பண்றான்னா, அந்த ஆதி நாட்கள்ல பலத்தவனா இருந்த நிம்ரோத்தை ஃபாலோ பண்ணான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை விட்டுட்டாரு, தேவனுடைய காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு அந்த ஒரு விஷயத்துல இருந்ததுனால இவனும் என்னவா தான் மாறினான், வேட்டைக்காரனாக மாறினான். தன் ஸ்தானத்தை உணரல. ரொம்ப முக்கியம், தன் ஸ்தானத்தை உணரல. கொஞ்சம் நிதானிச்சா இந்த ஒரு சீர்கெட்ட குணம், தன் ஸ்தானத்தை உணராத சீர்கெட்ட குணம் நமக்குள்ளேயும் இருக்குது. பாருங்க, நீங்களும் நானும் பரம அழைப்புக்குரியவர்கள். எதுக்கு பரம அழைப்பு? இந்த உலகம் தற்காலிகம், நித்தியம் நமக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா
நாம் பரலோக வாசின்ற அந்த ஸ்தானத்துல இருக்கிறோமா? நம்முடைய இலக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுன்ற அந்த ஸ்தானத்துல இருக்கிறோமா? இந்த உலகத்துல மாம்சத்துல காணப்படுகிற நம்ம இந்த மாம்சம் தேவனுடைய ஆலயம்ன்ற அந்த ஸ்தானத்துல இருக்கிறோமா? நீங்களும் நானும் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துடைய வருகையில இயேசுவை போல மாற்றுவோங்க. ஹலோ, யார போல? இயேசுவை போல மாற வேண்டிய நம்ம கிறிஸ்துவனுடைய குணலட்சணங்கள் உடையவர்களா அந்த ஸ்தானத்துல இருக்கிறோமா? கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. ஆனாதான் வேதம் தெளிவா சொல்லுகிறது. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீதிமொழிகள் 27:8. தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ, கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இன்னைக்கு என்ன கிறிஸ்தவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க. உலகத்தாருக்க கிறிஸ்தவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவனும் சம்பாதிக்கிறான், அவனும் சாப்பிடுறான், அவனும் தூங்குறான், அவனே உலகத்துல சந்தோஷத்தை அனுபவிக்கிறான், அப்படியே வாழ்ந்து அப்படியே செத்து மண்ணோட மண்ணா போறான். இவனுக்கும் அவனுக்கு வித்தியாசமே இல்லை. எத்தனை பேர் தேவனை பிரதிபலிக்கிற மாதிரி பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியத்தை நம்ம நடப்பிக்கிறோம், சொல்லிக்கிறோம். சத்தியம் அறிந்தவர்கள் சத்தியம் அறிந்தவர்கள் சொல்லிக்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்குன்ற அந்த விடுதலை எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கிறோம்? யோசனை பண்ணி பாருங்க. தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனா நம்ம இருக்கக்கூடாது சகோதர சகோதரி. ஏசாவாகிய ஏதோம் தன் ஸ்தானத்தை உணரல. அவன் எப்படி இருக்கணும்ன்றத உணராம நிம்ரோத்தை ஃபாலோ பண்ணி அவனும் வேட்டைக்காரனா மாறிட்டான். தேவனுக்கு விரோதமான அந்த ரத்த பிரியனா மாறிட்டான். இதனால அவன் சீர்கெட்டவனாக போனான். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆக்சுவலா இந்த ஸ்தானம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்களா? பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிரசங்கி 10:4. அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே. இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். பாத்தீங்களா? ஆக்சுவலா இது ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல எப்படி வருதுன்னா, ஒரு அதிபதி உன் மேல குற்றம் சுமத்தும் போது இணக்கமான உன்னுடைய ஸ்தானத்தை விட்டு விலகாதே. இணக்கம். இந்த இணக்கத்துக்கு அடுத்த ஒரு பேர் சொல்லணும்னா அடங்கி இருக்குது, தாழ்ந்து போறது, இணக்கம். இதுதான் ஸ்தானம்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல தேவன் உங்களையும் என்னையும் ஒரு இணக்கம் உள்ளவர்களாக, ஜனங்களை பார்க்கும் போது நம்மளுக்கு எப்படி வரணும்னா, நம்ம இவர் என்ன நம்ம இவர் அப்படி இல்லை. இவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்களா, கிறிஸ்துவுக்குள்ள இல்லையா? கிறிஸ்துவை கொடுக்கறது தான் நம்ம இருக்கிறோம். தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்புல பெரிய அன்பு எதுவுமே இல்லை. ஜீவன் யாருங்க? இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். அந்த ஜீவனை கொடுக்கணும். நம்ம இருக்கிற ஜீவனை வாங்கணும். அவ்வளவு நல்லவங்க. இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க. ஏசா தன்னுடைய ஸ்தானத்தை உணராதவன். இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன ஸ்தானத்துல இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சாயலை உடையவர்கள், கிறிஸ்துவை போல மறுரூபம் அடைகிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். அந்த ஸ்தானத்தை விட்டுறாதீங்க. அந்த ஸ்தானத்தை விட்டுட்டா உலகத்தார் பண்ணி நீங்களும் நிலையற்ற அலைகிறவளா இருப்பீங்க. அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம். நானும் வேலை செய்யறேன், நானும் சாப்பிட்றேன், நானும் போறேன், வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே போகணும். இப்படியே தான் போறோம். முன்னேற்றத்தை நான் தவறாய் சொல்லவில்லை. நீங்கள் தேவனுக்குள்ள இருந்தா தேவன் கொடுக்குற முன்னேற்றம் இருக்கு பாருங்க, அது அளவிடப்பட முடியாது. நீதிமானுடைய கொம்பு உயரம் இருக்கு. நம்ம இந்த உலகத்துல உயர்ந்து பிரயோஜனம் கிடையாது. நீதிமானாய் நம்முடைய கொம்பு உயரணும். கர்த்தர் அப்படியாக நம்மளை ஆசீர்வதிப்பாராங்க. இரண்டாவது காரியம், இந்த ஏசா என்கின்ற ஏதோமினுடைய சீர்கெட்ட குணங்கள்ல முதலாவது பார்த்தோம், ஏதோம் தம்முடைய ஸ்தானத்தை உணராதவன். இரண்டாவதாக பார்க்கிறோம், ஏதோம் ஆளுகை செய்யவே விரும்புகிறவன். ஏசாவாகிய ஏதோம் ஆளுகை செய்ய விரும்புகிறவன். அவனுக்கு எப்பவுமே தாழ்ந்திருக்க என்ன பண்ணது பிடிக்காது. பிடிக்காதுன்றத விட தெரியாது, அதான் உண்மை. ஏன்னா இவர் எந்த ஸ்தானத்துல இருந்தாரு? யாரை பின்பற்றினார்? இவரு நிம்ரோத்தை பின்பற்றினார். உலகத்திலேயே உலகம் உண்டான முதற்கொண்டு முதலாக ஆதிக்கத்தை செலுத்தியவன் யாருன்னா நிம்ரோத். ஏன்னா அவன்தான் தேவனுக்கு விரோதமா வேட்டைக்காரனா மாத்திரமல்ல, இரத்த பிரியனாய் மாத்திரமல்ல, ஒரு லீடரா, ஒரு ராஜாவா நின்னான். அவனுக்கு கீழே ஜனங்களை எல்லாரையும் அடிமைப்படுத்தி எல்லாரும் அவன் கண்ட்ரோல்ல வந்தாங்க. அந்த கண்ட்ரோல்ல வந்து அவர்கள் கட்டின ஒரு பெரிய கோபுரம் தான் பாபேல்.
புரியுதுங்களா? அந்த பாபேல் கோபுரத்தினுடைய ஆரம்பமே யார் தான்? நிம்ரோத் தான். சரித்திரத்தை எடுத்து பாருங்க. இதெல்லாம் சாதாரண நெட்ல தட்டினீங்கனாலே வந்துடும். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. தேவனுக்கு விரோதமா அப்படி எழும்புனான். அப்படி எழும்புறவன் அந்த ஆளுகத்துவத்துக்குள்ள இருந்தான். எல்லாரும் அவனுக்கு கீழே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருந்தவன் தான் இந்த ஏதோமாகிய ஏசா. தேவனுக்கு விரோதமாக முதல் ஆளுகையில நின்றவன் அந்த நிம்ரோத்தை ஃபாலோ பண்றவன். ஆனா கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆளுகை செய்கிற நிம்ரோத்தை தேவன் என்ன பண்ணா தெரியுமா? அவனையும் அவனுடைய தேசத்தையும் மீகா 5ஆம் அதிகாரம் 5:6. மீகா 5ஆம் அதிகாரம் 5:6. இவரே சமாதானக்காரனர். அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் 7 மேய்ப்பரையும் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். இவர்கள் அசீரியா தேசத்தையும் நிம்ரோத்தின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு இரையாக்குவார்கள். அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போது நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போதும் அவனுக்கு நம்மை தப்புவிப்பார். பாத்தீங்களா? இந்த நிம்ரோத் தேசத்தை 7 மேய்ப்பர்களும் 8 அதிபதிகளும் 7ன்றது எதை குறிக்குது? பரிபூர்ணத்தை குறிக்குது. பரிபூர்ணமான மேய்ப்பர் யாருங்க? இயேசு. இந்த நிம்ரோத்ன்ற அந்த ஆளுகத்துவத்துல இருந்தவன், அந்த ஆளுகத்துவத்துக்குள்ளதான் இவனுடைய ஜனங்கள் எல்லாரும் வந்தாங்க. இவனை ஃபாலோ பண்ற ஏசாவும் அவனுடைய ஜனங்களும் முதல்ல பிரபுக்களாக மாறினாங்க. முதலாக பிரபுக்களாக மாறினவர்கள். 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 43வது வசனம் வாசிங்க. 1 நாளாகமம் 1:43. இஸ்ரவேல் புத்திரரை ஒரு ராஜா ஆளாததற்கு முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ராஜா ஆளாததற்கு முன்னே ஏதோம் தேசத்தில் அரசாண்ட ராஜாக்கள் ஆனவர்கள். பாத்தீங்களா? ஏதோம் தேசத்தில் அரசாண்ட. ஏன்னா இந்த ஏசா அவன் மூலமாய் வந்த அந்த ஏதோமியருடைய சந்ததி எல்லாரும் எதை தான் விரும்பினாங்கன்னா ஆளுகத்துவத்தை தான் விரும்பினாங்க. இந்த ஆளுகத்துவத்தை அழிக்கிறதுக்கு தான் தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கு 7 மேய்ப்பர்கள். இயேசு இந்த பூமிக்கு வந்தது ஆளுகை செய்ய அல்ல, பணி செய்யவே வந்தார். அதனால தான் அவர் சொன்னாரு, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். பாருங்க, அப்போ இந்த 7 மேய்ப்பர்னு சொல்லும் போது பரிபூர்ணமான மேய்ப்பர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. 8 அதிபதிகள் சொல்லும் போது 7+1. இதே பரிபூர்ணத்துல ஆட் ஆகுற ஒண்ணு யாருன்னா உலகத்தார். இவங்களுக்குள்ள இயேசு இல்ல, கிறிஸ்து இல்ல. ஆனா சில ஜனங்கள் ஆளுகத்தை விரும்பாத ஜனங்கள் உலகத்துல இருக்கிறாங்க. பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி ஆட்களை? உலகத்தார், கிறிஸ்து கிடையாது, அவங்களுக்குள்ள கிறிஸ்து கிடையாது, ஆனா உலகத்தார். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற தாழ்மை அந்த ஆளுகத்துவமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், கடந்த முறை ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனை ஒருத்தரை பார்த்தேன். பெரிய பிஸ்னஸ் மேன், அவரு கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்றவர். ஆனா அப்படிப்பட்ட அந்த நபர் சர்வசாதாரணமா ஜனங்கள் மத்தியில பேசுறார். அவருடைய ஃபேக்டரியில போனா அவரை குறித்து அவங்க வேலைக்காரங்க செக்யூரிட்டி முதல் கொண்டு சொல்றான், அவர் இப்படிங்க, அவர் ரொம்ப தாழ்மையானவருங்க, அவர் அப்படி நல்லவருங்க. அவர் யாரு? கிறிஸ்தவர் அல்ல. அப்போ இந்த குண லட்சணத்தை பூமியிலே என்ன பண்ணிட்டார்? தேவன் மாற்றிவிட்டார். அப்போ ஆளுகைத்துவம் என்பது நிம்ரோத்தின் குணம். அந்த நிம்ரோத்தை ஃபாலோ பண்ணவர் தான் ஏதோம். இப்போ இந்த ஏதோம் வந்த சந்ததி கூட எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? ஆளுகை செய்கிறவர்களா இருந்தாங்க. இந்த ஆளுகை செய்கிறதுனால அது தேவனுக்கு என்ன இல்லை? சீர்கெட்ட ஒரு குணம். ஏன்னா தேவன் எப்பவுமே மனுக்குலத்தை மனுக்குலமா தான் பார்ப்பாரு. அதுல ஒருத்தனை மாத்திரம் எழும்பி ஆளுகை செய்ய தேவன் அனுமதிக்கிறது இல்லை. அதனால தான் இஸ்ரவேலர் தான் கேட்டாங்க தேவன் கையில, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். ஆக்சுவலா அந்த கேட்கும் போது வசனம் இருக்கும், தேவன் ரொம்ப வருத்தப்பட்டாராம். அவர்கள் என்னை தள்ளி தங்களுக்குள்ள என்ன கேட்கிறாங்க? ஒரு ராஜாவை கேட்கிறாங்களே, ரொம்ப வருத்தப்பட்டார். ஆளுகத்துவத்தை தேவன் அக்செப்ட் பண்றது இல்லை. அப்ப யாருங்க செய்யுது? ஆளுகத்துவத்தை தேவன் அக்செப்ட் பண்ணல, வழி நடத்துதல் தேவன் அக்செப்ட் பண்ற. வழி நடத்துதல் அவசியம், அது அன்பின் அடிப்படையில் இருக்கணும். அதை அக்செப்ட் பண்ற.
அதான் அக்செப்ட் பண்றாரு. ஆனா ஆளுகத்துவத்தை தேவன் என்ன பண்றது இல்ல, அக்செப்ட் பண்றது கிடையாது. இப்போ இந்த யூதா அந்த ஏசா என்கின்ற ஏதோமியர் அவங்களுடைய வம்சமே இந்த நிம்ரோத்தை ஃபாலோ பண்ணி அந்த ஆளுகத்துவத்துக்குள்ளேயே போனதுனால அவங்க செஞ்ச மிகப்பெரிய ஒரு குற்றம் என்னன்னா, தங்களை காட்டிலும் தங்களுடைய ஸ்தானத்துல வேற யாரும் விட மாட்டாங்க, வேற எந்த ராஜாவையும் வர விட மாட்டாங்க. அதுக்கு சிறந்த உதாரணம்னா அவங்களுடைய குடியிருப்பு. அவங்களுடைய குடியிருப்பு இன்னைக்கும் பார்க்கலாம். ஜோர்டான்ல இருக்கக்கூடிய பெட்ரா பார்த்துருக்கீங்களா? பெட்ரா பார்த்துருக்கீங்களா? இல்லையா? இல்லையா? இதான் எதை முக்கியமா பார்க்கணுமோ அதை பார்க்கறது கிடையாது. போய் பாருங்க, நெட்ல சாதமா யூடியூப்ல போட்டிங்கன்னா பெட்ரான்னு போட்டிங்கன்னா வந்துடும். இது ஏசா கட்டினது, ஏசாவுடைய ஏதோமியர் கட்டின கட்டிடங்கள். இது எப்படி இருக்கும்னா, மலைகள்ல அந்த மலைகளையே வீடா மாத்தி அரண்மனையா மாத்திருப்பாங்க. போய் பாருங்க, எவ்வளவு பிரம்மாண்டம். உலக அதிசயங்கள்ல அது ஒண்ணுங்க பெட்ரா. காசா பிரமிடுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அது பெட்ரா. ஏன்னா இவர்கள் அந்த ஆளுகத்துவத்தை விரும்புறவங்க. அவ்வளோ கிராண்ட், அவ்வளோ பிரமாதம். பார்க்குறவனா குனிஞ்சிருவான், ஐயோ ஐயா அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு இருந்தாங்க. அதனால இவங்க மலைகளுக்கு மேலதான் குடியிருப்பாங்க. முன்னாடி பார்த்தல செயிர் மலை, ரொம்ப ஹைட்டான மலை. அந்த மலையில குடியிருப்பாங்க. இவங்களுக்கு எதிரடியா யார் வந்தாலும் அவங்களோட யுத்தம் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, கீழே அடிமைகளை தான் வைப்பாங்க தவிர ராஜா அவங்களுடைய ஸ்தானத்துல அவங்களை கொண்டு வர மாட்டாங்க. பாருங்க, ஆளுகை செய்யவே விரும்புகிறவன் ஏதோ. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க பண்ணிட்டாங்கன்றதை விட இந்த மாதிரி ஆளுகை செய்கிறவர்களிடத்துல ஆதிக்கம் யார் ரொம்ப அதிகமா செலுத்துவார் தெரியுமா? ஆதிக்கன்றதோட அன்பு ரொம்ப செலுத்துறவங்க யார் தெரியுமா? சொல்லுங்களேன். வேற ஆளுகை செய்கிறவங்க மேல அவனுக்கு ரொம்ப அன்பு யாரு? வாய் வருதா பத்தியா? ஆமா, அவனுக்கு தெரியும். அப்ப ஆளுகை செஞ்சுனுக்குறாங்க உள்ள. சொல்லாத சாத்தான் தான் உள்ள உக்காந்துக்கிட்டு சொல்லாத. இவன் தான் எப்படி ஆளுகை செஞ்சான்னா, சாத்தானுக்கு தெரியும் அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் எந்த சந்ததியில வருவாரு? யூதா சந்ததியில வந்தாரு. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வேதாகமத்துல இந்த ஏதோமியர் ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ண கோத்திரம் எது தெரியுமா? யூதா கோத்திரம். வாசிங்க யோவேல் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். யோவேல் 3:19. யூதா புத்திரரின் தேசத்திலே குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி அவர்களுக்கு செய்த கொடுமை நிமித்தம் எகிப்து பாழாய் போகும், ஏதோம் பாழான வனாந்திரமாகும். பாத்தீங்களா? குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி. இந்த கோத்திரத்துல இருந்து ஒரு ராஜா வருவான், மெஸ்ஸியா வருவார். சாத்தானுக்கு தெரியும். அதனால இவன் ஆளுகை செய்கிறவன். இவன் பரலோகத்துல ஆளுகை செய்ய நினைச்சவன் யாரு? சாத்தான். ஆமா, அங்கே நான் தேவனை போல் மாறுவேன், அவருக்கு ஒப்பாய் இருப்பேன், படப்புறத்தில் ஆராதனையில் வீற்றிருப்பேன், இப்படி சொன்னாள் எங்க தேவனுக்கு முன்னாடியே. இப்ப அவன் என்ன பண்ணிட்டான், நமக்குன்னு எதிரடியா வரால நம்பால வச்சே முடிச்சிடலான்னு பார்த்தான். அதுக்கு நம்பால என்ன பண்ணாரு, இப்படி நின்று அவனுக்கு தோதா போனார். அதனால தான் முன்னாடி பார்த்தோம், ஏதோம் இனி ஈரான். தேவன் சொன்னார் இல்லையா, ஏதோம் இனி ஈரான், அவனுக்கு விரோதமாய் என் கை நீட்டப்பட்டது. சாத்தானுக்கு கிரேஸ் கொடுத்தாரா தேவன்? இல்ல. பாருங்க, அவனோட சேர்ந்தா அதான் கதி. அவனோட சேர்ந்தா அதான் கதி. மாற்றம் வரலன்னா, கிறிஸ்துவனுடைய வருகை வரும்போது கண்ணீர் விட்டு கெஞ்சினாலும் முடியாது. கண்ணீர் விட்டு கெஞ்சினாலும் முடியாது. முடியாதுன்னு சொல்றது என்னன்னா, அந்த பரம அழைப்புன்னு அந்த சிங்காசனத்துல உட்கார முடியாது. அந்த ஸ்தானத்தை நம்ம அடைய முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப இவன் ஆளுகை செய்யவே விரும்பினான். இவன் இந்த ஏசாவுடைய அந்த யூதா கோத்திரத்தை என்ன பண்ணானா, குற்றமில்லாத ரத்தத்தை சிந்த பண்ணினான். மாத்திரமல்ல, அவன் செஞ்ச மிகப்பெரிய குற்றம்னு வேதம் சொல்லுது. எசேக்கியேல் 25ஆம் அதிகாரம் 12வது வசனம். எசேக்கியேல் 25:12. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஏதோம் யூதா வம்சத்தாரிடத்தில் குரோதம் தீர்த்து பழி வாங்கி பெரிய குற்றம் செய்தபடியினால். என்னங்க பெரிய குற்றம் செய்தபடினா என்னவா? குரோதமும் பழி வாங்கி. ஆக்சுவலா இஸ்ரவேலும் ஏதோமும் யாருங்க? இஸ்ரவேல் யாரு? யாக்கோப் என்கின்ற இஸ்ரோல் தம்பி, ஏசா என்கின்ற ஏதோ அண்ணன். ஆனா என்ன பண்றாராம்? குரோதம் வச்சு பழி தீர்க்குது. அவன் அடிக்கிறத தெரியாது.
ஆனால் தான் அதுக்கு அது ஒரு ஃபுட் நோட் ரொம்ப அருமையாக கொடுக்குறாங்க அந்த கிரீக் ஆர்த்தடாக்ஸில். சைலண்ட் வைலண்ட் டார்ச்சரா. சைலண்ட் வைலண்ட் டார்ச்சர். அப்ப அமைதியா இருந்து அவன் கொடுக்குற டார்ச்சர் எப்படி இருக்கும்? பயங்கர வைலண்டா இருக்கும். சேம் இதே வார்த்தைய நீங்க எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல சாத்தானுக்கு சொல்றத பார்க்கலாம். அவன் அவனுக்கு கீழ்ப்படியாத தூதர்கள் என்ன பண்ணானா? அதிக கொடுமைப்படுத்தினான்னு சேம் இதே வார்த்தை யூஸ் பண்ணிருக்க. அப்ப இந்த சைலண்ட் வைலண்ட் டார்ச்சர் எதனால வருது? ஆளுகைத்துவம். ஆனா இயேசு என்ன சொல்றாரு? சீர்கெட்ட இந்த ஆளுகத்துவத்தின் குணத்தை இயேசு பிரதிபலிக்கிறாரா? ஆனா இந்த உலகத்துல வாழும் தன்னுடைய சீஷர்களுக்கு இயேசு என்னதான் கற்றுக் கொடுத்தாரு? மார்க் 10ஆம் அதிகாரம் 42-43. மார்க் 10, 42, 43. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவன் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடக்காரனாய் இருக்க கடவன். லூசிஃபர் அவருடைய கோட்பாடு எப்படி இருக்குது? கிறிஸ்டோபர் இவருடைய கோட்பாடு எப்படி இருக்கு? சாத்தானுடைய கோட்பாடும் கிறிஸ்துவனுடைய கோட்பாடும். அவன் ஆளுகை செய்ய நினைச்சான். இவர் சொல்றாரு, ஆளுகை செய்தியாப்பா, பெரியவனா இருக்க விரும்புறியா? நோ ப்ராப்ளம், வேலைக்காரனா மாறிடு, வேலைக்காரனா மாறிடு. இதுதாங்க கிறிஸ்து இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தது. ஏதோமினுடைய ஆளுகைத்துவத்தின் குணம் நமக்குள்ள வரக்கூடாது. லூக்கா 9:48. லூக்கா 9ஆம் அதிகாரம் 48வது வசனம். அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரையும் ஏற்றுக்கொள்ளுகிறான். உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனா இருக்கிறானோ அவனே பெரியவனா இருப்பான் என்றார். நம்ம இங்க பெரியவனா இருந்து பிரயோஜனம் கிடையாதுங்க. தேவனுக்கு முன்பதாக பெரியவனா இருக்கணும். தேவனுக்கு முன்பதாக பெரியவனா இருக்கணும்னா இங்க நம்ம சிறியவனா தான் இருக்கணும். அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, தேவையில்லாத வார்த்தை வரும், எல்லாமே வரும். என்ன ஒன்றும் செய்யக்கூடாது. நான் ஆப்பிள் மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்ச ஃப்ரெஷ் ஆப்பிள் மாதிரி இருக்கணும்னா முடியாது. ஃப்ரெஷ் ஆப்பிளாக இருக்க முடியாது. ஊட்டியில் போங்க, ரோட்டு வழியாக அந்த ஊட்டி ஆப்பிள் இருக்கும், எல்லாம் நெரிச்சிட்டு போவோம், அப்படிதான் இருக்கும். பட் ரெண்டுமே டேஸ்ட்டு. புரியுதுங்களா? கர்த்தர் அதை தான் இந்த ஏதோமை எடுத்து நமக்கு கற்றுக்கொடுத்தார். ஆகினால் எனக்கு அருமையானவர்களே, இந்த ஏதோமின் சீர்கெட்ட இந்த 5 குணங்கள். முதலாவதாக பார்த்தோம், ஏதோம் தன்னுடைய ஸ்தானத்தை உணராதவன். இரண்டாவதாக பார்த்தோம், ஏதோம் ஆளுகை செய்யவே விரும்புகிறவன். மூன்றாவதாக ஏதோம் தாய் தகப்பனை நோகடிக்கிறவன். ஏதோம் எப்படிப்பட்டவன்? வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, ஏதோம் எப்படிப்பட்டவன் சொல்லுங்க. ஏதோம் எப்படிப்பட்டவன்? தாய் தகப்பனை நோகடிக்கிறவன். ரேச்சல் சொல்லுமா, ஏதோம் எப்படிப்பட்டவன்? ஆமா, புரியுதா? விளங்குதா? நான் பேர் வச்சு சொல்றதுனால இவங்க எல்லாம் கீழ்ப்படியில நினைச்சிடாதீங்களோ. அப்படி இல்லை. வாலிப பிள்ளைங்க, இது இந்த பாயிண்ட் ரொம்ப நோட் பண்ண நீங்க. ஏன்னா இந்த ஏதோம் எந்த விதத்துல தன்னுடைய தாய் தகப்பன்னு நோக்கடிக்கிறவனா இருந்தான் அப்படின்னா, ஏதோமுக்கு எத்தனை ஒய்ஃபு? ஏசாக்கு எத்தனை மனைவி மாதிரி? எத்தனை பேர்? வேற ஏசாக்கு எத்தனை மனைவி? அதை அவர்கிட்ட தாங்க கேட்கணும். இதெல்லாம் எங்ககிட்ட கேட்டா நாங்க என்ன பண்ணுவோம்? எங்களுடைய தாழ்மையான கருத்து அமைதி. ஸ்தோத்திரம். ஏசாக்கு எத்தனை மனைவி? 2. அப்புறம் சரி வாசிங்க, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 34-35. ஆதியாகமம் 26, 34, 35. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பெயரினுடைய குமாரத்தி ஆகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனினுடைய குமாரத்தி ஆகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். இப்போ 2 மனைவியை கட்டி இருக்கிறார். இந்த 2 மனைவி யாரு? ஏத்தியர். நோட் பண்ணீங்க, ஏத்தியர். ஏத்தியருடைய குடும்பத்துல இருந்து 2 பொண்ணை விவாகம் பண்ணி இருக்கிறார். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 8-9. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 8-9.
கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும், ஏசாவுக்கு கானானியருடைய குமாரத்தி ஈசாக்குக்கு ஆகாதுன்றத அறிஞ்சு ஏசா இஸ்மவேலிடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தியும் நெபோயாத்தின் சகோதரியும் ஆகிய மகளாத்தையும் விவாகம் பண்ணினான். ஆக 3 மனைவிகள். மனைவிமாரை எங்க எடுத்தாரு? ஒண்ணு ஏத்தின் புத்திரர்கிட்ட, இன்னொன்னு இஸ்மாயில் கிட்ட. இவங்க 2 பேரும் ஆபிரகாமுடைய சந்ததிய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. இந்த ஏத்தியரை பத்தி சொல்லணும்னா, இவர்கள் பண விரும்பிகள், பணத்துக்காக எதையும் செய்கிறவர்கள். அதுக்கு சிறந்த உதாரணம் சொல்லணும்னா, சாரால் மரித்த பிறகு ஆபிரகாம் என்ன பண்றாரு? அந்த சரீரத்தை கொண்டு வந்து அடக்கம் பண்ணணும்னு எப்ரோன்ல இருக்கக்கூடிய மெக்பெலாவை கேட்கிறாரு. அப்போ அந்த ஏத்தியர் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஏத்தியனாக எப்ரோன்ற ஒருத்தர் இருக்கிறான், ஒரு தலைவன், அவங்ககிட்ட போய் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் அவன் பேசும்போது எப்படி தெரியுமா சொல்லுவான்? தேசம் திறந்திருக்கிறது, எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கன்றான். அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, இல்ல நான் என்ன பண்ணிடுறேன், அதுக்குண்டான கிரயத்தை கொடுத்தால் ஒழிய என் மனைவியின் சரீரத்தை வைக்க மாட்டேன்றார். உடனே டமால்னு போட்டான். எவ்வளவு போட்டான் தெரியுமா? 400 வெள்ளி ஒரு அமௌண்ட் என்ன பண்ணிட்டான், போட்டான். இந்த 400 வெள்ளி போட்டு அதோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கரண்ட் வேல்யூவேஷன் கூட அதுக்கு ஒப்பா போகுதுதான். அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறார். அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணல, அது கூட இந்த 400 வெள்ளியை கூட எப்படி ஷேக்கல் எப்படி கேட்டார்னா, வர்த்தகருடைய அளவின் படி 400 வெள்ளினாரு. அது எப்படின்னா, இப்போ இந்தியன் மணியில ₹1 நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு. ₹1 எத்தனை இருக்குது? 10 பைசா இருக்குது ₹1. அமெரிக்கன் டாலர்ல எத்தனை ₹1 இருக்கு சொல்லுங்க? அமெரிக்கன் டாலருக்கு இந்தியன் மணி வேல்யூ எவ்வளவுங்க? 80 அபோவா? சரி, எதுக்கு நம்ம ட்ரம்ப்புக்கு கிட்ட எல்லாம் போக தேவையில்ல. 83 ஒரு ₹83 வச்சுக்கோங்கம்மா நம்ம கணக்குக்கு. இப்ப நம்ம ஊர்ல ₹1 அமெரிக்கா டாலருக்கு ₹83 இந்தியன் மணி வேல்யூக்கு. இப்ப நானு ஒரு பொருளை விற்கிறேன், இது ₹10 இந்தியாவில் விற்கும் போது இதை ₹10 விற்கல, $10 விற்கிறேன். அப்ப நான் எவ்வளோ பேராசை பிடிச்சவன், அமெரிக்கன் வேல்யூக்கு விற்கிறேன். இந்த மாதிரி தான் வித்தாங்க. வர்த்தகருடைய அந்த அளவின்படி அந்த இடத்த விற்கிறாங்க. இந்த ஏத்தியருடைய புத்திரர் இடத்துல இருந்து தான் 2 மனைவி என்ன பண்ணியிருக்கிறார், ஏசா கொண்டு வந்துட்டார். இவங்க வந்ததுல இருந்து என்ன ஆச்சுன்னா, ரெபேக்காலுக்கும் ஈசாக்குக்கும் மனநோவா சும்மா கிடையாது, கையில காசே வச்சுக்க முடியல. என்ன பண்ணிட்டுங்க இதுங்க, எங்க காசு குடு இது ஒரு பக்கம் சுரண்டுறது. இன்னொன்னு இஸ்மாயில். இந்த இஸ்மாயில் ஆல்ரெடி எதை இழந்தவன்? ஆபிரகாமின் சுதந்திரத்தை இழந்தவன். புரியுற மாதிரி சொல்லணும்னா சொத்தை இழந்தவன். இப்ப அவனோட பெண் பிள்ளைகள் என்ன பண்ணிருப்பாங்க? ஈசாக்கா மூத்த பையன், எங்க அப்பா தான் மூத்த பையன், இதெல்லாம் எங்களுக்கு உரியதுன்னு இது ஒரு பக்கம். இப்ப யோசனை பண்ணி பாருங்க, கையில இருக்கிற காசை பிடிங்கிறது, உட்கார இடத்த எடுத்துட்டு அவங்க 2 பேருக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஜாலியா இருக்குல்ல. இப்ப லேட்டஸ்ட் மாமியார் இருந்தா கதையை வேற. அப்ப நீதியில இருந்தாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மனநோவு அடைஞ்சாங்க. அப்ப பெற்றோர்களை தகப்பன்மார்களை என்ன பண்றவன்? நோகடிக்கிறவன் இந்த ஏதோமின் குணத்தை சேர்ந்தவன். இது ஒரு பெண்ணை வச்சு பார்த்தா கூட இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் மத்தியில கூட இந்த பெண்ணினாலதான் பிரச்சனை. நம்ம இடத்துல எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க. சில வெளியில எல்லாம் போனீங்கன்னா நம்ம ஆளுங்க வளர்ந்து பொண்ணை எங்க தான் தேடுறாங்க? கிறிஸ்தவன் எங்க தேடுறாங்க? எல்லாம் வேற இடத்துல வேற இடத்துல சரி. நான் புறஜாதியாருக்கு புறம்பானவன் கிடையாது. ஆனா சத்தியத்தை சொல்லி உள்ள கொண்டு வந்தா பரவாயில்ல. இவர் உள்ள கொண்டு வந்தா அது சத்தியம் சொல்லுது, அது சத்தியம் சொல்லி இவரை கூப்பிட்டு போகுது. கடைசியில் பார்த்தா ராமா கோவிந்தானே எங்கேயோ போய் நின்றுட்டு இருக்கான். ஆமே நல்லபடியா போட்டவன் எங்கேயோ போய் பார்த்ததை சொல்றாங்க. பெற்றோர்களுக்கு எவ்வளவு மனநோம், கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு எவ்வளவு மனநோம். இதெல்லாம் நடக்குது எத்தனையோ விஷயத்துல. குறிப்பா வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், பெற்றோர்களுக்கு கீழ்படுறீங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு வச்சு சேர்றா, இன்னைக்கு வராம வந்துடலாம். பெற்றோர்களுக்கு கீழ்படுகிறோமா?
இதுதான் வச்சுக்கோங்க. ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. யாத்திராகமம் 20:12 வசனம். யாத்திராகமம் 20:12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உங்களுடைய ஆயுசு நீடிச்சிருக்கணும்னா உங்களுடைய தாயும் தகப்பனையும் நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க டேனியல்? கனம் பண்ணணும். மரியாதை. அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அது ரொம்ப முக்கியம். அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா அவங்களுக்கு தேவன் என்ன கொடுக்குறாராம்? தீர்க்காயுச கொடுக்குறாராம். லேவியராகமம் 20:9 வசனம். லேவியராகமம் 20:9 வசனம். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். அவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் சபித்தான், அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருப்பதாக. பாத்தீங்களா? கீழ்ப்படியாம சபிச்சா என்ன ஆகணுமா? தேவன் சொல்றாரு என்ன பண்ண கடவன்? கொலை செய்யப்பட கடவன், இரத்தப்பழி அவன் மேல இருக்குமா. இது தேவனுடைய பிரமாணம். நீங்க விருப்பம் என்ன பார்த்து பிரயோஜனம் இல்லை. இது தேவனுடைய பிரமாணம். அப்ப அந்த சட்ட திட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சா கர்த்தர் உயர்த்துவார். நான் ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்லுவேன். உங்கள் பெற்றோர்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு மாத்திரம் நினைக்காதீங்க. உங்கள் பெற்றோர்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. உங்கள் பெற்றோர் ஒரு வார்த்தை சொன்னா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. வயதானவர்கிட்ட ஒண்ணுமே இருக்காது, ஆனா அந்த வயதானவர்கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்கினீங்க வச்சுங்க, அது உங்க வாழ்க்கையில பழிக்கும். புரியுதுங்களா? அதை மைண்ட்ல வச்சுங்க. அப்போ வாலிப பசங்க மாத்திரம் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய. நம்ம நினைக்கலாம் எங்க அப்பா அம்மா போய் சேர்ந்துட்டாங்க, இனிமே நான் யாருக்கு நான் கீழ்ப்படிய போறேன், இனி நான் யாருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு தானே சொல்லிட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு இருக்க கூடாது. பெரியவங்க. எபேசியர் 1:5 வசனம். எபேசியர் 5:1. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி. இப்ப பெரியவங்களுக்கு என்னது? பிரியமான பிள்ளைகளை போல யாரை பின்பற்றணும்? தேவனை பின்பற்றணும். ஏன்? அவர் தான் நம்முடைய பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் அவர் தான். அப்போ ஏதோமை போல பெற்றோர்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? நோகடிக்க கூடாது. தெய்வத்தை நம்ம நோகடிக்க கூடாது. சகோதர சகோதரி, ஒன்றுமே இல்லாத நம்மை கடவுள் தன்னுடைய பிள்ளையா மாத்திருக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய மகா பாக்கியம். ஏன் எடுத்தாருன்னா நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேவன் வச்சிருக்கிறாரு. நம்ம அதை உணர்றது இல்லை. ஒரு பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சில பிளான் பண்ணி ஒண்ணுமே இல்லைன்னா கூட தன் ரத்தத்தையே கொடுத்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறவங்க நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். சமீபத்தில் ஒரு தாய் ஒருத்தர் தன்னுடைய 6 வயது பையனை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு தொடர்ந்து எத்தனையோ யூனிட் ரத்தத்தை கொடுத்து அந்த காசை வச்சு அவங்க ஃபீஸ் கட்டியிருக்கிறாங்க. கேள்விப்படும் போது மனம் உடஞ்சு போச்சு. ஏன்? அந்த அம்மா சொல்ற ஒரே வார்த்தை, என் பிள்ளை, அந்த பிள்ளையை நான் என்ன பண்ணணும்? பராமரிக்கணும். ஒரு அழிந்து போகிற ஒரு சரீரத்தை உடைய அந்த ஜீவனுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு கரிசனை இருக்குமானால் உங்களையும் என்னையும் பெற்ற தேவன் அன்பாகவே இருக்கிறாருன்னு சொல்லப்பட்ட அந்த அன்பின் தெய்வத்துக்கு பிள்ளைகளாகிய நம்ம மேல எவ்வளவு கரிசனை இருக்கும். ஏன் அதை நம்ம உணர மாட்டோம்? பெற்றோரை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? நோங்கடிக்க கூடாது. நம்மை பெற்ற தேவனை நம்ம நோங்கடிக்க கூடாது. இந்த ஏதோமாகிய ஏசாவின் 5 சீர்கெட்ட குணங்கள்ல முதலாவதாக பார்த்தோம், அவன் எப்படிப்பட்டவனா இருந்தா? தன் ஸ்தானத்தை உணராதவனா இருந்தான். இரண்டாவதாக ஆளுகை செய்யவே விரும்பினான். மூன்றாவதாக பெற்றோர்களை நோகடிக்கிறவர்களாக இருந்தான். நான்காவதாக ஏதோ தன் சகோதரனை பகைக்கிறவனா இருந்தான். ஏதோ சகோதரனை பகைக்கிறவனா இருந்தான். பாருங்க, பகை என்கின்ற ஒரு விஷயத்த 2 விதத்துல இவர் காமிச்சிருப்பார். ஏசா தன்னுடைய சகோதரருக்கு 2 விதத்துல காமிச்சிருப்பார். முதல் விதம் என்னன்னா, பகையை ஏசா இருதயத்துல வைத்திருந்தான். பகையை எங்க வச்சிருந்தான்? இருதயத்துல வச்சிருந்தான். ஏசா ஆதியாகமம் 27:41 வசனம். ஆதியாகமம் 27:41. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும். அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். ஏசா தன் இருதயத்துல சொல்லி கொண்டான் இருக்குங்களா? ஆக்சுவலா இன்னொரு டிரான்ஸ்லேஷனை சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. அவனுக்கு அந்த பிரச்சனை வரும் போதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் உன்னை கொள்றேன்டா, எங்க அப்பா சாப்பிட்டோம், நெக்ஸ்ட் உன்னை போடுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான்.
இந்த விஷயம் யாருக்கு தெரிஞ்சது? ரெபெக்காளுக்கு தெரிஞ்சனால தான் யாக்கோபு என்ன பண்ணிட்டாங்க? பேக்கப் பண்ணிட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அவன் ஏன் யாக்கோபை கொன்று போடணும்னு நினைச்சான் தெரியுங்களா? ஏன்? அந்த புத்திர சுவிகாரத்தை என்ன பண்ணிட்டாரு? அவரு வாங்கிட்டதுனால, அந்த ஆசீர்வாதத்தை, தகப்பன் கையில இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டதுனால அவன் சொல்லிட்டான், நான் இவனை கொண்டுடுவேன். பகையை இருதயத்துல வைத்தான். சில நேரத்துல நிறைய விஷயங்களை நம்ம பகையா உள்ளே வச்சிருப்போம். இது ஏதோமின் சீர்கட்ட குணம். நிதானிக்கணும். பகையை தேவன் ஒரு நாள் என்ன பண்றது இல்லை, அக்செப்ட் பண்றது இல்லை. குறிப்பாக குடும்பத்துல இருக்கக்கூடிய சகோதர சகோதரிமார்கள், கூட பிறந்தவங்க, மூத்தவனா இருந்தா இளைவனை சிநேகிக்கணும், இளைவன் மூத்தவனை சிநேகிக்கணும். இந்த அன்புல வளரும் போது அந்த குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா இப்ப குடும்பங்கள்ல என்ன நடக்குதுங்க? இவன் கை அவன் தொண்டையில, அவன் கை நிறைய குடும்பத்துல அதுதான் நடக்குது. சத்தியம் தெரிஞ்சவங்களுடைய சபையில் அப்படி இருக்கக்கூடாது சகோதர சகோதரி. இதுதான் நம்ம சத்தியத்தினுடைய அடையாளம். அன்பு தான் பிரதானமா இருக்கணும். அப்ப ஏசா பகையை தன் இருதயத்துல என்ன பண்ணான்? வைத்தான். கொஞ்சம் நிதானிச்சிங்கன்னா, ஏசாவுக்கு தெரியுதோ தெரியலையோ, அவனுடைய கோபம் அநீதியானது. ஏசாவுடைய கோபம் அநீதியானது. ஏன்னா அவனுடைய பார்வையில விட்டுருங்க, இப்போ வேதத்தை திறந்து பார்க்கிற நம்முடைய பார்வையில அது அநீதியா தான் தெரியுது. ஏன்னா ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணது யாரு? சொல்லுங்க. தேவன் தான் தீர்மானம் பண்ணார். தேவன் தான் என்ன பண்ணாரு? தீர்மானம் பண்ணாரு. ஆக்சுவலா ரெபெக்காள் தன் பிள்ளைகளை, இரட்டை பிள்ளைகளை வயிற்றுல வைக்கும் போது ஒரு பிள்ளை என்ன பண்ணுச்சுங்க? சுத்திக்கிட்டே இருந்தது. இவங்க எந்த அளவுக்கு பயந்துட்டாங்கன்னா, யாருக்கிட்டையும் போய் ஆலோசனை கேட்கல. யாருக்கிட்ட போய் கேட்டாங்க தெரியுமா? தேவனிடத்துல கேட்கிறாங்க. ரெபெக்காள், என்ன ஆண்டவரே இப்படி நடக்குது வயிற்றுக்குள்ள அப்படின்னு சொல்லும் போது தேவன் என்ன சொன்னாரு? ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆதியாகமம் 25:23. அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது. 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது. 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். தேவனே சொல்லிட்டார், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அதுதான் யாக்கோபை தெரிந்து கொண்டேன், ஏசாவை வெறுத்தேன், நிராகரிக்கிறது. அப்ப தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம், ஆசீர்வாதம் யாருக்கு போனோம்? யாக்கோபுக்கு போனோம். ஆனா ஆக்சுவலா இந்த ஒரு விஷயத்த ஈசாக்கே ஏத்துக்கல. இந்த ஒரு விஷயத்த ஈசாக்கு என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளல. மூத்தவனுக்கு தாங்க போனோம். யாருக்கு போனோம்? மூத்த பையனுக்கு தாங்க போனோம். ஈசாக்கோட நிலைமை. ஆனா தேவன் என்ன பண்ணாரு? யாருக்கு தான் கொடுத்தாரு? இளையவனுக்கு தான் கொடுத்தாரு. அவர் சொல்றாரு, நீ போய் சமைச்சு கொண்டு வாப்பா, நான் இன்னைக்கு என்ன பண்ணிடுறேன், ஆமா இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துடுறேன். அது எப்படி அந்த செய்தி ரெபெக்காளுடைய காதுக்கு போச்சுன்னே தெரியல. உடனே ரெபெக்கா என்ன பண்ணிட்டான்? இளையவனை கூப்பிட்டு, எப்பா அவன் போயிட்டு வர்றதுக்குள்ள நீ என்ன பண்ண, போய் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வா. உங்க வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு, என்னோட வீட்டுக்காரர் எப்படி சாப்பிடுவார்னு எனக்கு தெரியும். அதனால அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்றேன், ஒரு டிஷ்ஷை ஒன்று செஞ்சு கொடுக்குறேன், நீ எடுத்துட்டு போய் கொடு, ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்கோன்ட்டேன். அந்த நேரத்துல யாக்கோபு என்ன தெரியுமா சொன்னாரு? நான் எடுத்துட்டு போய் கொடுத்து அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா நான் எத்தனாய் காணப்படுவேனே அப்படின்னு சொன்னவர் யாக்கோபு. கண்டுபிடிச்சிட்டா நான் ஏமாத்துக்காரன் ஆயிடுவேனம்மா, நான் கூடாரவாசி, குணசாலி, நான் போய் அவர்கிட்ட கொடுத்து கண்டுபிடிச்சிட்டா நான் எத்தனாய் காணப்படுவேனே சொன்னவர் யாக்கோபு. இன்னைக்கு யாக்கோபு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் எத்தன். கசப்பை தித்திப்பென்றும் நன்மையை தீமை என்றும் சாதிக்க கூடாது. அவன் யாக்கோபு என்று சொல்லப்படுவது சரியே. ஏமாற்றிட்டான். கரெக்ட். எத்தன்னு வருதா? அந்த வார்த்தை தான் நமக்கு வேணும். எத்தன்னு வரல. யாக்கோபுனா எத்தன் கிடையாது. யாக்கோபுனா எத்தன் கிடையாது. யாக்கோப், யாக் என்றா குதிங்காலு, ஹோப் என்றா இடம் பெயர்கிறவன் அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? யாக் என்றால் குதிங்கால், ஹோப் என்றால் இடம் பெயர்கிறவன். அதனாலதான் அவன் என்ன பண்ணிட்டான், வெளியில வரும்போது யார் குதிங்கால பிடிச்சிட்டு வந்தான்? ஏசாவோட குதிங்கால பிடிச்சிட்டு வந்தான். உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தான்? சுத்திட்டான். இதை பார்த்து தான் யாக்கோபுன்ற பேரை ஈசாக்கு வச்ச. யாக்கோப், குதிங்காலை பிடித்து இடம் பெயர்கிறவன் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுங்க. அப்போ
ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆசீர்வாதம் யாருக்கு நியமிக்கப்பட்டது? யாக்கோபுக்கு நியமிக்கப்பட்டது. ஆனா அங்க என்ன நடக்குதுங்க? ஏசா போயிட்டாரு. இப்போ ஈசாக்கு யாக்கோபுன்றதை கண்டுபிடிச்சாரு, கண்டுபிடிக்கலையா? தெரியாம கொடுத்தாரா? நல்லா கவனிங்க. ஈசாக்கு யாக்கோபுன்னு தெரியாம ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்களா? ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 22வது வசனம். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் அண்டையில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி கிளியரா சொல்லிட்டாரு. சத்தம் யாக்கோபு மாதிரி இருக்குது, கையினா ஏசா மாதிரி இருக்குது. புரியுதுங்களா? அப்போ சத்தம் யாருடையது? யாக்கோபுது. கை யாருடையது? ஏசாது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணிருக்கணும்? நெக்ஸ்ட் அவரு சாபம் கொடுத்துருக்கணும். ஆனா கிட்ட வந்து முத்தம் கொடுன்னு சொன்னாரு. ஏன்? அவனை நுகர்ந்து பார்க்கறதுக்கு, கையும் களமா பிடிக்கிறதுக்கு. இப்ப அவன் கிட்ட வந்து மோந்து பார்த்தோன்னு ஒரு விஷயம் நடந்தாங்க. அங்கதான் தேவனுடைய மகிமையான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். 27 ஆதியாகமம் 27 அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல இருக்கிறது. பாத்தீங்களா? இத சொல்லிட்டு தான் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சோம். என்ன ஆச்சுன்னா அங்க அவர் பிடிச்சிட்டாரு. ஆனா கிட்ட போய் மோந்த உடனே என்ன ஆச்சுன்னா அந்த வாசனை வயல்வெளியின் வாசனையா இருந்ததான். ஏன் வயல்வெளியின் வாசனை? ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதைத்தான், 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். ஊரே போதுங்க, இங்க வாழ முடியாதுன்னு தேவன் சொல்றார், நீ விதை. அப்ப ஈசாக்கு விதைச்சான். அது எப்படின்னா கொழுத்து வளர்ந்தது. அப்ப அந்த வயலுக்குள்ள போகும்போது அந்த வாசனை இருக்கு பாருங்க. ஈசாக்கு எப்படி இருந்திருக்கும்? ஊரே பஞ்சத்துல இருக்குது, இந்த பஞ்சத்துல நான் விதைச்சிருக்கிற தேவனின் ஆசீர்வச்சிருக்கிறா, இந்த வாசனை எப்படி இருக்குது இல்ல? இந்த வாசனை எப்படி இருக்குன்னா அதை நுகர்ந்தார். அந்த மைண்டை சேஞ்ச் பண்றாருங்க. ஈசாக்கு ஈசாக்கு வந்து யாக்கோபை வரும்போது அதன் அடிப்படையில என்ன பண்றாரு? அவரு ஆசீர்வதிக்கிறதாங்க பாக்குறோம். அப்போ தேவனுடைய நியமனம், தேவனுடைய சித்தம். ஆனா அந்த ஒரு விஷயத்த ஏசா அறிஞ்சிக்காம சகோதரன் மேல என்ன வச்சுட்டாங்க? பகையை இருதயத்துல வச்சான். வச்சது மாத்திரமல்ல, அவன் பகையை இருதயத்துல வைத்தது மாத்திரமல்ல, பகையை அவனுடைய சந்ததிக்கே சொன்னான். பகையை யார்கிட்ட சொன்னா? அவன் சந்ததிக்கே சொன்னான். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர் எகிப்துல இருந்து வராங்க. இப்போ இந்த ஏதோமியர் ஒரு தேசத்துல இருக்கிறாங்க. இப்போ இஸ்ரவேலர் வந்து அந்த வழியா போனோம். எந்த வழியா போனோம்? காதோஷ்ன்ற அந்த வழியா போகும்போது அது ஏதோமியருடைய கண்ட்ரோல்ல இருந்தது. இந்த ஏசாவுடைய தேசம் காதோஷ். இந்த காதோஷ் வழியா இப்போ இஸ்ரவேலர் போனோம்னு நினைக்கும் போது ஒரு கடிதத்தை மோசே எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு? ஏதோமுக்கு ராஜாக்கு எழுதுறாரு. நாங்க இந்த வழியா என்ன பண்றோம்? போறோம். ஆனா நாங்க ஒன்னும் என்ன பண்ண மாட்டோம், ஒன்றும் தொட மாட்டோங்க, நாங்க அமைதியா போயிடுறோம் அப்படின்னு சொல்றாரு. அது வாசிங்க, அந்த என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 17 இருந்து 20 வரைக்கும். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 17 இருந்து 20. நாங்கள் உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். வயல்வெளிகள் வழியாகவும் திராட்சை தோட்டங்கள் வழியாகவும் நாங்கள் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் ராஜபாதையாகவே நடந்து. ராஜபாதையா நடந்ததுன்னா என்னதுங்க? இந்த ராஜா முன்னாடி நடப்பாங்க தெரியுமா? லெஃப்ட் ரைட், நோ டர்ன் ரைட், நோ டர்ன் லெஃப்ட், அப்படியே போறாங்களாம். எந்த திராட்சையும் பார்த்து என்ன பண்ணல ஜனங்க எடுக்க மாட்டோம். துறவு தண்ணியை கூட நாங்க என்ன பண்ண மாட்டோம், குடிக்க மாட்டோம். ஸ்டார்ட் பண்ணோம்னா அங்கதான் போய் முடிப்போம். இந்த விஷயத்த சொல்றாரு யாரு? யாக்கோபு, இஸ்ரேலு, ஏதோமாகிய அந்த ஜனத்தார் இடத்துல சொல்றாரு. அடுத்த வசனம். அதற்கு ஏதோம், நீ என் தேசத்தின் வழியாய் கடந்து போக கூடாது, போனால் பட்டயத்தோடே உன்னை எதிர்க்க புறப்படுவேன் என்று அவனுக்கு சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனை நோக்கி மறுபடியும் கெஞ்சுறாங்க, நடப்பான பாதையின் வழியாய் போவோம், நாங்களும் எங்கள் மிருகங்களும் உன் தண்ணீரை குடித்தால் அதற்கு கிரயம் கொடுப்போம், வேறொன்றும் செய்யாமல் கால்நடையாய் மாத்திரம் கடந்து போவோம் என்றார்கள். அதுக்கு அவன் என்ன சொல்றான்? அதற்கு அவன், நீ கடந்து போக கூடாது என்று சொல்லி
வெகு ஜனங்களோடும் பலத்த கையோடும் அவர்களை எதிர்க்க புறப்பட்டான். பாத்தீங்களா, ஒரு சகோதரனுடைய சந்ததி மூத்தவனுடைய சகோதரனுடைய வழியா போனோம்னா மூத்தவன் என்ன பண்ணல, ஒத்துக்கல, பட்டயத்தோட வந்து நிற்பேன். ஏன்? ஏசா அந்த வஞ்சகத்தை அவனுடைய சந்ததியில விதைச்சான். இவன் எனக்கு என்னது, விரோதி, கூட பிறந்த சகோதரன் விரோதின் விதைச்சான். அப்போ ஏசா ஏதோமின் சீர்கெட்ட குணத்துல 4வது, அவன் சகோதரனை பகைக்கிறவன். அதனால்தான் பாருங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. 1 யோவான் 3:12. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். பாத்தீங்களா, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவமாய் இருந்தது நிமித்தம்தானே. பாத்தீங்களா, அப்போ சகோதர பகைன்றது யாரால வருதுன்னா பொல்லாங்கனால் உண்டாயிருந்து. கண்ட்ரோல் மாறுது. தேவனுடைய காரியம் போயிட்டு என்ன ஒரு காரியம் வருதுங்க, பொல்லாங்கனுடைய காரியம் உள்ள வரும்போது அப்போ சகோதரன் என்ன பண்றாங்க, பகைக்கிறது. இது யாருடைய குணம்? காயினுடைய குணம். ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஆகினால அதே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20-21. நெக்ஸ்ட். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம், சகோதரனிடத்துல என்ன பண்ணலாம், அன்பு கூறணும். அப்ப சகோதரனை பகைச்சா யாரை பகைக்கிறோம்? தேவனை பகைக்கிறோம். தெளிவு வரணும் பாருங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கணும்னா இந்த தெளிவு வரணும். அப்போ நம்ம பேசுற பேச்சு அது மற்றவங்களுக்கு நோகுமா நோகாதா அப்படின்றத என்ன பண்ணணும், ரொம்ப பார்க்கணும். ஏன்னா இந்த ஒரு சின்ன விஷயத்துல நம்ம என்ன ஆயிடுவோம், தேவ அன்பைய எழுந்து போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால்தான் பவுல் சொல்றாரு விழித்திருங்கள். அதனால்தான் இயேசு சொன்னாரு எச்சரிக்கையாயிருங்கள், ஒருவனும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வஞ்சிக்கப்பட்டுருவோம். பொல்லாங்கன் உள்ள வந்தா நம்ம என்ன செய்யறோன்றது நமக்கே தெரியாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆகினால் என்ன கருமையானவர்களே, இந்த ஏதோமின் குணம், ஏசாவின் குணத்துல சீர்கெட்ட குணத்துல 1ஆவதாக பார்த்தோம் தன் ஸ்தானத்தை உணராதவன், 2ஆவதாக பார்த்தோம் ஆளுகை செய்யவே விரும்புகிறவன், 3ஆவதாக பார்த்தோம் பெற்றோர்களை நோகடிக்கிறவன், 4ஆவதாக பார்த்தோம் தன் சகோதரனை பகைக்கிறவன், கடைசியாக பார்க்கிறோம் ஏதோம் தேவனுடைய கிருபையை அசட்டை பண்ணுகிறவன். தேவனுடைய கிருபைய அசட்டை பண்ணான். எது ஏதோம் பண்ண ஏசா பண்ண மிகப்பெரிய அசட்டை, சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்டது. கொஞ்சம் நிதானிச்சிங்கன்னா இது ஜெனரலா நம்ம பேசுவோம். இப்போ ஏசா ஒரு வேளை தன்னுடைய கேரக்டரெல்லாம் சீர் பொருந்தி அவன் தேவனுக்கு உகந்தவனா தாழ்மையோடு எல்லா விதத்திலையும் வாழ்ந்திருந்தான்னா அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை தேவன் கொடுத்துருப்பாரா, கொடுத்துருக்க மாட்டாரா? விஷயம் என்னன்னா, இவன் நல்லவனா மாறி இருந்தா தேவன் நிச்சயமா மனசை மாத்திருப்பார். அதுக்கு சிறந்த உதாரணம் என்ன தெரியுமா? நினைவே பட்டணத்தை நான் அழிப்பேன்னு தேவன் சொன்னார். அதுக்கு ஒரு ஆலயம் அமிச்சார். யாரு? யோனாவை அமிச்சார். யோனாவுக்கு தெரிஞ்சு போச்சு இவர் எப்படியும் மனசு மாறிடுவார். ஏன் மனசு மாறினாரு? அழிப்பேன் என்று சொன்ன ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, தன் இருதயங்களை தாழ்த்தி ரெட்டுடுத்தி பாஸ்டிங் பிரேயர் போட்டாங்க. அவன் மட்டும் போடல, எல்லா மிருகத்தையும் போடுறான். இந்த தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், இவருடைய கையில நம்ம அழியக்கூடாது, போடு மன்னிப்பு கேளு ஆண்டவரே எனக்கு இறங்கன்னு போட்டான் பாருங்க. தேவன் மனசை மாத்திட்டார். அவர் இரக்கம் உள்ளவர், அவர் நீடிய பொறுமை உள்ளவர். அவர் கோபிக்கிறதுக்கு என்ன பண்றாராம், தாமதிக்கிறார். கோபிக்கிறதுக்கு தாமதிக்கிறார். அவருடைய கோபம் அளவிடப்பட முடியாது. ஆனா நம்ம இறங்கும் போது அவர் நமக்கு இறங்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த அங்க நடக்குது. இப்போ இவன் என்ன பண்ணிட்டான்னா தன் சேஷ்ட புத்திர பாகம் அந்த பர்த் ரைட்ஸை கொடுத்துட்டான். இப்போ சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா,
2 அர்த்தம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட சேஷ்டபுத்திர பாகமும் அதே வார்த்தை புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கிற சேஷ்டபுத்திர பாகம். ஜென்ரலாக நம்ம எடுக்கிறது என்னன்னா மூத்தவனுக்குரிய உரிமை இல்லையா, மூத்தவனுக்குரிய உரிமை அப்படி நம்ம ஜென்ரலாக எடுக்கிறது. ஆக்சுவலாக அது கரெக்ட் தான். ஆமாம், அது கரெக்ட் தான். ஆனால் எபிரேயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா பெக்கோரா அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. பெக்கோரா. இந்த பெக்கோராக்கு 2 மீனிங் இருக்கு. அதாவது பெக்கோரா ஹீப்ரூவில் பெக்கோரான்னு சொல்லியிருக்கிறாங்க. கிரீக்கில் நியூ டெஸ்டிமெண்ட்ல வரும்போது ஹவுதிசியான்னு சொல்றாங்க. பெக்கோரா, ஹவுதிசியா. அதாவது புத்திர சுவிகாரன்ற வார்த்தை பழைய ஏற்பாடுல பெக்கோரானும் புதிய ஏற்பாடுல ஹவுதிசியான்னு சொல்லியிருக்கிறாங்க. இது 2த்துக்குமே ஒரு மீனிங் தான். அதாவது டாப்பா சொல்றது ஒரு மீனிங் தான். என்னன்னா த சன்ஷிப் ஆஃப் காட் யாவே, த சன்ஷிப் ஆஃப் காட் யாவே. யெகோவா தேவனின் குமாரத்துவம் அர்த்தம். யெகோவா தேவனின் குமாரத்துவம் அல்லது தேவ குமாரனுக்குரிய தத்துவம், தேவனுக்கு குமாரனுக்குரிய தேவத்துவம். த ரைட்ஸ் ஆஃப் த சன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்றாங்க. அதை கிளியரா நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை பெக்கோரா அப்படின்னு சொல்லப்படுற அதுக்கு 2 மீனிங் வருது பெக்கோராக்கு. ஒன்று, த ரைட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ன், அதாவது முதற் பேரானவரின் உரிமை, முதற் பேரானவரின் உரிமை. 2வது, த கவர்னண்டல் ப்ராமிஸ் ஆஃப் காட், தேவனுடைய உடன்படிக்கையின் வாக்குறுதியின் சுதந்திரவாளி, தேவனுடைய உடன்படிக்கையின் வாக்குறுதியின் சுதந்திரவாளி. அப்போ முதற் பேரானவரின் உரிமை, 2வது தேவனுடைய உடன்படிக்கையின் வாக்குறுதியின் சுதந்திரவாளி பெக்கோரான்னு பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாடுல ஹவுதிசியா அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அதே 2 மீனிங் வருது. ஆனா கொஞ்சம் வித்தியாசப்படுது. என்னன்னா அடாப்ஷன் ஆஸ் a son into the divine family, அதாவது தெய்வீக குடும்பத்தில் மகனாக மகளாக தத்தெடுக்கப்படுது. புரியுதுங்களா? தெய்வீக குடும்பத்தில் மகனாக மகளாக தத்தெடுக்கப்படுவது. இன்னொரு மீனிங் என்னன்னா அடாப்ஷன் பை காட் as his son, தேவனே தன் மகனாக மகளாக தத்தெடுக்கிறது. அதுதான் புத்திர சுவிகாரம்னு வேதத்துல அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க. தேவன் என்ன பண்றாராம், மனுக்குலத்தில் இருக்கக்கூடிய ஜனத்தை தம்முடைய பிள்ளையா தத்தெடுக்கிறார். குமாரனாக குமாரத்தியாக என்ன பண்றாராம், தத்தெடுக்கிறாராம். அதனால்தான் இந்த ஒரு விஷயம், இந்த தேவனுடைய பிள்ளையா மாறக்கூடியது, அந்த முதற் பேரானுக்குரிய அந்த சுதந்திரம். ஏன்னா வாக்கு தத்தம், இவருடைய சந்ததியில யார் தான் வரப்போறா, யெஷுவா வரப்போறாரு, இயேசு வரப்போறாரு. அந்த வாக்கு தத்தத்தின் சுதந்திரவாளியா இருக்கிறவன் என்ன சொன்னா, ஆதியாகமம் 25:32, ஆதியாகமம் 25:32. அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்னத்திற்கு என்னத்திற்கு. அப்போ ஏசா பார்த்தது எது, ஏதோ மெயினா பார்த்தது எது, அவரை தான் பார்த்துக்கிட்டாரு. நான் நல்லா இருந்தா போதும், எனக்கு இது தேவையில்லை, நான் நல்லா இருந்தா போதும். ஆனா இதை காட்டிலும் அது ரொம்ப நல்லா இருக்கிறது. நிறைய நேரத்தில் நம்மளும் அப்படிதான் விட்டுடுறோம், ஒரு உதாசீனம். தேவனுடைய பிள்ளை நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா தேவனுடைய பிள்ளைக்குரிய நடக்க இருக்குதா, நமக்குள்ள அந்த ஒரு செய்கை இருக்குதா, யோசனை பண்ணி பாருங்க. அது அங்க நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் எபேசியர் 1:5-6 வசனத்தை வாசிங்களா. எபேசியர் 1:5-6. பிரியமானவர்களுக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். யாருக்கு சொல்லப்பட்டதுங்க? சபைக்கு சொல்லப்பட்டது. 3 விஷயத்தை சொல்றாரு. தேவனுடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாம், தேவனுடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி. அப்ப தேவ கிருபை இருக்குது, அந்த கிருபைக்குரிய மகிமைக்குரிய புகழ்ச்சி என்னன்னா, மனுஷனா இருக்கிற மனுஷனை மகிமையின் தேவன் தத்தெடுத்து மகனாக மகளாக எடுத்துக்கொள்வது. கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவனுடைய தயவுள்ள சித்தமாய்
தேவனுடைய தயவுள்ள சுத்தம். ஐயோ, விழுந்து போன ஆதாமுடைய மக்களா இருக்கிறாங்க. ஆனா 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவ கொடுத்து என்ன பண்ணிட்டாரு அவரு? உங்களையும் என்னையும் அவருடைய மகளாக மாற்றிக்கொண்டார். இப்ப தேவனுடைய பிள்ளையா நம்ம இருக்கிறோம். ஆனா நிறைய நேரத்துல என்ன வருதுங்க சொல்லுங்க, ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன வருது? தைரியமா இருக்கிறல நான் பார்க்கிறேன். பயம் பயம் பயம், எல்லாத்துலயும் பயம். என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ, எவ்வளவு பயப்படுறோம். கொஞ்சம் தாமதமாயிடுச்சுன்னா போயிட்டோம். ஏதாவது கொஞ்சம் தாமதிச்சா போதும், அவ்வளவுதான் போல இருக்குது, அவ்வளவுதான் முடிஞ்சுது. இவரே தீர்க்க தரிசனம் சொல்லிப்பாரு, கடைசியில் அது பழிச்சிடும். எல்லாத்துலயும் பயம். ஆனா நல்லா புரிஞ்சுங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அவ்வளவுதாங்க. இப்போ 2 ஆவி இருக்குது. ஒன்னு அடிமைத்தனத்தின் ஆவி, இன்னொன்னு புத்திர சுவிகாரத்தின் ஆவி. நம்ம எதை சார்ந்திருக்கிறோம்? நீங்க பயந்தீங்கன்னா, பிரச்சனையை பார்த்து பயந்தீங்கன்னா, நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை உடையவர்களா இருக்கிறீங்க. தெளிவா புரிஞ்சுங்க. அந்த பிரச்சனையை பார்த்து நீங்க பேசுனீங்கன்னா, இது என்னை மேற்கொள்ளாது, நான் தேவனுடைய மகன் தேவனுடைய மகள்னு பேசுனீங்கன்னா, நீங்கள் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உடையவர்களா இருக்கிறீங்க. இன்னைக்கு பேசுங்க, பிரச்சனையை பார்த்து பேசுங்க. பிரச்சனை ஒரு செய்தியை கேள்விப்படுறீங்களா? பேசுங்க. திருமணத்துக்கு தாமதமாவதா? பேசுங்க. என் மகனுக்கு தேவன் ஏற்ற வேலையை வச்சிருக்கிறார். கடன் பிரச்சனையால வாடுறீங்களா? கடனை பார்த்து பேசுங்க. வட்டி கொடுக்கும் போது கை வச்சு ஜெபம் பண்ணி கொடுங்க. இந்த சாபம் மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையில வரக்கூடாது ஆண்டவரே, அறிக்கையிட்டு கொடுங்க. நம்ம அதெல்லாம் பண்றதே கிடையாது. அப்படியே எடுத்து தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருக்குது. இஎம்ஐ கட்டும் போது ஜெபம் பண்ணி கொடுங்க. ஆண்டவர் இந்த சூழ்நிலை என்னை விட்டு மாறணும் ஆண்டவர். அது ஆமா, அது ரொம்ப பெரிய பாயிண்ட். கடன் வாங்குறத மேக்சிமம் அவாய்ட் பண்ணீங்க. நம்ம காத்து இருக்கிறது இல்லை, கொஞ்சம் காத்திருந்து பாருங்களேன். கர்த்தர் சமூகத்துல நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கிறேங்க. உண்மையில ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். நிறைய சூழ்நிலை ஒண்ணுமே இருக்காது. சமீபத்துல நடந்த ஒரு செய்தியை ஒரு சாட்சியை சொல்றேன் பாருங்க. ஒரு ஊழியக்காரர் என்ன பார்க்க வந்துட்டார். அந்த ஊழியக்காரர் ரொம்ப தூரத்துல இருந்து என்ன வருவாரு, அடிக்கடி வந்து பார்ப்பாரு. என்னுடைய நண்பர் அவர் வந்துட்டாரு. அவருக்கு எப்பவுமே நான் மந்த்லி சப்போர்ட் பண்ணுவேன். அப்போ அந்த டைம் வரும்போது என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு. ஐயோ வந்துட்டாரு, இவர் வெறும் கையில அனுப்ப முடியாது, என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அவரு கடைசியா போக முன்னாடி ஜெபம் பண்றாரு. ஜெபிக்கிற வரைக்கும் என் கையில ஒண்ணுமே இல்லை. அப்படியே ஜெபத்துல நானும் உட்காந்துருக்கேன், அப்படியே இது பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்தா மொபைல் அட்டட்டாங்கன்னு ஒரு சவுண்டு. எடுத்து பார்த்தா என்னுடைய அண்ணன் மக ஒரு 1000 ரூபீஸ் அனுப்பிச்சிருக்கேன். சடனா வந்தது. அப்படியே என்ன பண்ண அந்த ஊழியக்காருக்கு, பிரதர் என் கையில கேஷ் இல்லை, நான் என்ன பண்ணிடுறேன், இதை பாஸ் பண்ணிடுறேன், ஜிபே பண்ணும்போது எவ்வளவு சந்தோஷம். உங்கள் இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றுகிறவர் உங்கள் தகப்பன். காரணம், நீங்கள் அவருடைய மக்கள், அவருடைய மகன், அவருடைய மகள். அதை மறந்துடாதீங்க. சூழ்நிலை ஏறுமாறா சொல்லும், எல்லாமே வேற்றுமையா இருக்கும், பயப்படாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் பெருமை மாத்திரம் அடைஞ்சிடாதீங்க. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் வரும்போது என்ன வந்துடக்கூடாது, பெருமை. இது கூட ஏதோமினுடைய குணம். சிறந்த உதாரணம் எதுன்னு சொல்லலாம்? ஏதோமினுடைய அந்த பெருமையான குணத்துக்கு சிறந்த உதாரணம் யாரும் சொல்லலாம்னா, ஏதோமினுடைய ஜெனரேஷன்ல வந்த கடைசி ஆள் யார் தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். இயேசு கிறிஸ்துனுடைய நாட்கள்ல கூட இருந்தார் ஏரோது. இந்த ஏரோது ஏதோமிய இனத்தை சேர்ந்தவர், ஏசாவோட ஜெனரேஷன்ல வந்தவர். அவரு இயேசு கிறிஸ்துவ நாட்கள்ல வரும்போது என்ன பண்ணாரு, பிள்ளைகள் எல்லாம் பாருங்க, அந்த ஆளுகத்துவம் அப்படியே வருது. இயேசுவே கொண்டு நினைச்சாரு, பிள்ளைகள் எல்லாம் அழிச்சா முடிஞ்சிடும். இதே ஏரோதோட வம்சாவழியில ஒருத்தர் வந்தாரு அப்போஸ்தலருடைய நாட்கள்ல. அவர் என்ன பண்ணாருன்னா, அப்போஸ்தலர்கள் போய் பிரசங்கம் பண்றாங்க, சுவிசேஷம் அறிவிக்கப்படுது, ஜனங்கள் எல்லாம் அவரை ஃபாலோ பண்றாங்க. உடனே அவர் சொல்றாரு, பிரசங்கம் தானே, என்ன பெரிய பிரசங்கம், நான் கூட பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு இவர் என்ன பண்றாரு, பிரசங்கம் பண்ணாத. வாசிங்க அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21-24 வாசித்து முடிக்கலாம். அப்போஸ்தலர் 12 21-24. குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். என்ன பண்றாரு,
பிரசங்கம் பண்ணினார். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். இப்போ கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? வா, என்ன பிரசங்கம், இது மனுஷ சத்தம் இல்ல, இது தேவ சத்தம். ஏன்? ராஜாவை கைக்குள்ள போட்டுக்கிறது. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரா? அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து இறந்தான். அதான் வேதம் தெளிவா சொல்லுது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று பேசுக்காதுங்க, மிஞ்சினது எல்லாமே தீமையா உண்டாயிருக்கு. இப்ப சகோதர சகோதரி நல்லா புரிஞ்சுக்கணும், தேவ கிருபையை அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்திருந்தா, ஒரு தாளந்தை கொடுத்திருந்தா, அதை தேவனுக்குன்னு நம்ம பயன்படுத்தணும். புரியுதுங்களா? அது தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். என்னால ஒண்ணுமே பண்ண முடியலங்க, பிரச்சனையே இல்லை, ஜபம் பண்ணுங்க. இந்த உலகத்துல பணத்தை விட, உதவியை விட ஜபத்துக்கு வல்லமை அதிகம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜபத்திற்கு வல்லமை அதிகம். ஏன் தெரியுமா? டைரக்ட் மனம் எங்க போகுது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல போகுது. செபிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகினால் எனக்கு அருமையானவர்களே, ஏசா என்கின்ற ஏதோமின் சீர்கெட்ட குணம், 5 குணங்களை நம்ம பார்த்தோம். அதுல முதலாவதாக பார்த்தோம், ஏசாவாகிய ஏதோம் தன் ஸ்தானத்தை உணராது. நீங்களும் இன்றைக்கு எந்த ஸ்தானத்துல இருக்க? தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க. அந்த ஸ்தானத்தை என்ன பண்ணணும்? மெயின்டைன் பண்ணணும். அதை செய்யலைன்னா அந்த குணத்துக்குரியவர்களாக நம்ம மாறுறோம். 2வது, ஆளுகை செய்யவே விரும்புகிறவன். இனி குடும்பங்கள்ல என்ன இருக்கக்கூடாது? நான் அப்படின்னு ஒரு தந்துரி நான் வரக்கூடாது. சரியா? அந்த எல்லாமே அன்பின் நிமித்தம், எல்லாவற்றிலும், ஊழியத்தில் ஆனாலும் சரி, சபைகள் ஆனாலும் சரி, உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஆனாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் ஆனாலும் சரி, ஆளுகத்துவத்தை நிலைநாட்டக்கூடாது. 3வது, பெற்றோரை நோகடித்தான். நம்முடைய பரம தகப்பனாகிய பிதாவாகிய தேவனை நம்ம என்ன பண்ணக்கூடாது? நோகடிக்கக்கூடாது. அதே மாதிரி வாலிப பிள்ளைங்க யாரை நோகடிக்கக்கூடாது? சொல்லுங்க. வார்த்தையே வரலையே. ஆமா, நோகடிக்கக்கூடாது. 4வதாக பார்த்தோம், ஏதோன்னு என்ன பண்ண மாட்டான்? தன் சகோதரனை பகைக்கிறவன். அப்படி நம்மளுக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுங்க? சகோதர. இங்கன்னு இல்லைங்க, வெளியிலயும் சரி, எங்கேயும் சரி, ஆதாமின் மக்கள் எல்லாமே நம்முடைய சகோதர சகோதரிகள் தான். இயேசு அப்படிதான் பாக்குறாரு. புரியுதுங்களா? அந்த சகோதரரை பகைக்கிற குணம் இருக்கக்கூடாது. 3வதாக, தேவனுடைய கிருபையை அசட்டை பண்ணக்கூடாது. இந்த 5 காரியமும் ஏசாவாகிய ஏதோம்குள்ள இருந்ததுனால தான் தேவன் சொன்னார், அவன் இனி இரான். அவன் இனி இரான். ஏசாவுக்கும் இதே தான். அவன் திரும்பி, அந்த வசனம் இருக்குது இல்லைங்களா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 17வது வசனம், ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திர கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடிய மனமாறுதலை காணாமல் போனான். தேவன் நமக்கு ஒரு இலக்கை வச்சிருக்கிறார் சகோதர சகோதரி. ஒரு ஆயத்தம், தேவனுடைய ராஜ்யத்துல நீங்களும் நானும் ஒரு சிங்காசனத்துல, மகிமையின் சிங்காசனத்துல உட்கார்ந்து கிறிஸ்து இயேசுவுக்கு அவருடைய ஆளுகையின் கீழே நம்ம ஆட்சி செய்யறோம்னா எவ்வளவு மகத்தான ஒரு காரியம். அந்த மகிமையான காரியத்தை நம்ம எழுந்துடக்கூடாது. முன்னாடி நிற்கிறவர்களாக அல்ல, சிங்காசனத்துல அமர்கிறவர்களாக மாறணும். அதற்கு இந்த 5 ஏதோமினுடைய இந்த 5 குணம் நமக்குள்ள காணப்படக்கூடாது. கண்களை மூடி நாம் ஜெபித்து முடிக்கலாம்.